ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாகித்ய அகாடமி விருதுகள். ஓகேங்களா, தமிழுக்கு எந்தெந்த நூலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆசிரியரை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் இது மாதிரி கொஷின்ஸ் வந்து குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 போலீஸ் எக்ஸாம், இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டு போவோம். பட் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அமைஞ்சிடும். ஸோ அதனால் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிட்டத்தட்ட வந்துட்டு 1955 வந்து தமிழுக்கு வந்துட்டு இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துட்டு வராங்க. இடையில் வந்துட்டு ஒரு சில வருஷம் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம 2001 வந்து பார்ப்போம். பின்னாடி இருக்கிறதும் வந்துட்டு அதுவும் வந்துட்டு மேக்ஸிமம் ஷார்ட்கட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சு செல்லப்பா அவர் எழுதின நூல் வந்துட்டு என்னென்னா சுதந்திர தாகம். இப்போ சு செல்லப்பா அப்படின்றது அந்த முழு விரிவாக்கம் என்னென்னா சின்னமனூர் சுப்பிரமணிய செல்லப்பா அப்படின்றது தான் அந்த முழு நேமு. இவர் வந்துட்டு ஒரு ரைட்டர் மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துலேயும், அதாவது சுதந்திர போராட்டத்திலையும் வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாரு. ஓகேங்களா, அதனால தான் வந்துட்டு சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ சு செல்லப்பா அப்படின்னா அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ சுதந்திர தாகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிற்பி பாலசுப்ரமணியம். இதில் வந்துட்டு எனக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுருக்கணும் நான் அதை தான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அது காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட் ஆகாமல் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் சிற்பி. ஸோ சிற்பினா வந்துட்டு ஒன்று மேக்ஸிமம் எதில் சொல்லுவாங்கன்னா இந்த சிலை செதுக்கிறது அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இவர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு நதியே வந்துட்டு செதுக்கியிருக்காரு. ஓகேங்களா, அப்படின்னு தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வைரமுத்து, இவரோடது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்து எதில் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து வைரமுத்து ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவரை மாதிரி பேசி மிமிக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார். நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிஃபோர்னியாவில் பிறந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பார் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து. ஓகேங்களா. ஈரோடு தமிழம்மன், இது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது தான். ஸோ வணக்கம் வள்ளுவம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திலகவதி. நான் இதுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன்னா திலகவதி ஐபிஎஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைப்பா, ஒரு கல் மாதிரி மனுஷி, அதாவது ஒரு பெண்ணை வந்து மனுஷி அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த அம்மா வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ திலகவதி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ கல் மரம். ஓகேங்களா. மேத்தா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, விஜயகாந்த் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, இங்கே மேத்தா அப்படின்னு இருக்கா, அவர் வந்து ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசுவார் பாருங்க. ஸோ விஜயகாந்துக்கு அந்த வீடு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். மேத்தா, அப்புறம் நான் அந்த இதை வந்து ஆத்தா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இல்லைங்களா. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டுமே தான் ஒழிய வேற ஒன்றும் காரணம் கிடையாது. ஸோ அது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பத்மநாபன். ஓகேங்களா. பத்மம் அப்படின்னாலே பூ, அதாவது பத்மம்னா தாமரை பூ வந்து குறிக்கும். ஸோ பூ வந்துட்டு உதிருது அப்படின்ற மாதிரி. பத்மநாபன், இலையுதிர் காலம். ஓகேங்களா. அதாவது அந்த உதிர்காலம் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மம், பூவும் வந்துட்டு உதிர்ந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ மேலாண்மை அப்படின்னாவே வந்துட்டு இப்போ ரீசெண்டாலாம் வந்துட்டு நம்ம மின்சாரத்தை வந்து ரொம்ப, அதாவது நீர் மேலாண்மை, காற்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அது மாதிரி நான் வந்துட்டு மின்சார மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படின்னும்போது மின்சார பூ. ஓகேங்களா. மேலாண்மை பொன்னுசாமி அப்படின்றது நான் அந்த மேலாண்மை மின்சாரம் இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ மேலாண்மை மின்சாரம் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கையொப்பம், அதுக்கு யார் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புவியரசு. ஓகேங்களா. நம்ம வந்துட்டு இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கோம். ஸோ பிறந்ததுக்கு நம்மளோட நினைவுகள் இங்கே இருக்க மாதிரி எதாவது ஒன்று நம்ம சைன் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா. அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ புவி, நம்ம பிறந்தது, புவியரசு, சைன் பண்ணுறோம், சைனு கையொப்பம்.
ஓகேங்களா? இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நாஞ்சில் நாடன். ஓகேங்களா? ஸோ நாஞ்சிலே வந்துட்டு ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட பூமி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அப்போ விவசாயம் இது பூ வந்து நிறையா வந்து பூக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த நாஞ்சில் நாட்டிலலாம் வந்துட்டு சூடிய பூ சூடர்க்க அப்படின்னு சொல்லிட்டுனா, சூடிய பூனா தலையில் வச்ச பூ யாருமே திரும்ப வைக்க மாட்டாங்க தான். நான் ஒரு ஷார்ட்கட்டுக்கு அப்படி வச்சுருக்கேன். ஸோ தலையில் வச்ச பூவை திரும்ப தலையில் வைக்க மாட்டாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாஞ்சில் நாட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சொல்லி ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ இதில் மெயினாக வந்துட்டு நம்ம வந்து எதுக்கெலாம் இயர் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இயர் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இல்லை அப்படின்னாலும் நம்ம எதுக்கெலாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அதாவது தேவைப்படும் அப்படின்னா சிப்பி பாலசுப்ரமணியம், இந்த சீசு செல்லப்பா இவங்களது 2001 2002 இது. நெக்ஸ்ட்டு ஈரோடு தமிழன்பன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து இயரை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2004 வணக்கம் வள்ளுவம் அது. நெக்ஸ்ட்டு 2008 இந்த மின்சாரப்பூ அது இது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2010 நாஞ்சில் நாடன், இந்த சூடியப்பூ சூடர்க்க இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் வந்துட்டு எப்படி இருந்தது, ஓகேவா பரவாயில்லையா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் ஈஸியான ஷார்ட்கட் இருந்தாலும் வந்து பார்த்து வைங்க. ஸோ இயரும் வந்துட்டு ஓரளவுக்கு முக்கியம்தான். பட் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பொறுத்துக இல்லைனா வந்துட்டு ஒரு கொஷின்லேயே வந்துட்டு சிங்கிள் லைனர் கொஷின்லேயும் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் பெண்டிங் இருக்கிறதையும் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.